இந்த எலிவேஷனே பாருங்கள். எலிவேஷனை பார்த்துட்டு இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோ. குன்றத்தூர் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு லெஃப்ட் எடுப்போம். நம்ம அந்த லெஃப்ட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப் வரும். கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4வது வீடுங்க. நியர்பையில் உங்களுக்கு ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எக்கச்சக்க பேங்க்ஸு எல்லாமே இருக்குங்க. வந்து சிலிண்டர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டில்ட் ஏரியாலே கொடுத்துட்டாங்க. பட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஜென்ரேட்டர் காமன் ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கே 2 ஃபேனு 2 டியூப் லைட்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 3 ஃபேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு ஜென்ரேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்னர், ரொம்ப தண்ணி நல்லா இல்லைன்ற பேஸ்க்காக கிடையாது. இந்த சாஃப்ட்னர் யூஸ் பண்ணால் எல்லாமே பர்ஃபெக்டான ரேஷியோவில் கரெக்டாக வருன்றதுக்காக இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க பில்டர் சைட்லேருந்து. இந்த லிஃப்ட்டு உங்களுக்கு டெரஸ் வரைக்குமே போவோம். வாங்க போயிடலாம். ஸ்பேஷியஸான ரூம்ஸ் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணா நகர் வந்திருக்கோங்க. கிருஷ்ணா நகரில் உங்களுக்கு ஒரு 3 BHK, அதுவும் ப்ரீமியமான 3 BHKங்க, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வந்திருக்கு. நம்மள இன்றைக்கி யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ML ஹோம்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாருங்களேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த எலிவேஷனே பாருங்கள். எலிவேஷனை பார்த்துட்டு இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோ. நல்ல ஒரு ப்ரீமியமான எலிவேஷனுங்க. ஸோ இந்த கிருஷ்ணா நகர் எங்கே இருக்குது, ஸோ கிருஷ்ணா நகருக்கு எப்படி வரது, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துலாம் வாங்க. கிருஷ்ணா நகருக்கு எப்படி வரதுன்னா, உங்களுக்கு பல்லாவரம் அந்த யா மொய்தீன் பிரியாணி இருக்குல்ல, ஸோ அதை தாண்டின உடனே நீங்கள் குன்றத்தூர் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு லெஃப்ட் எடுப்போம். நம்ம அந்த லெஃப்ட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப் வரும். கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4வது வீடுங்க இந்த வீடு. ஸோ அதான் பஸ் ஸ்டாப். உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து 4வது வீடு இந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ நல்ல ஒரு மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி, ஒரு 30 ஃபீட் வைடர் இருக்க ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியமான அப்பார்ட்மெண்ட்டுங்க. இங்கேருந்து நியர்பையில் உங்களுக்கு ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எக்கச்சக்க பேங்க்ஸு எல்லாமே இருக்குங்க. கிருஷ்ணா நகர்னால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை. அதுவும் பாருங்களேன், உங்களுக்கு ஆன் ரோட்லேருந்து 5வது வீடு. கிருஷ்ணா நகர்லேருந்து எதுவுமே கிடைக்காதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ வாங்க நம்ம வீடை போய் பார்த்துடலாம். ஒரு ப்ரீமியமான 3 BHKங்க. வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் எதுக்காக ப்ரீமியமும் ஒரு லக்ஸரின்னு சொல்கிறேன்ல, ஸோ நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, நீங்களே இதை புரிஞ்சுப்பீங்க. மெயினாக ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே கார் பார்க்கிங் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கார் பார்க்கிங் டைல்ஸே போட்டிருக்காங்க உங்களுக்கு. அதுவும் நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் மேனுவல்ஸ் எல்லாமே ஃபைபர் மேனுவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீட்டோடைய ஹைட் பாருங்களேன், ரோட் லெவல்லேருந்து ரொம்பவே ஹைட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் அதர் தேன் தட் உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் இது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து சிலிண்டர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டில்ட் ஏரியாலே கொடுத்துட்டாங்க. சிலிண்டருக்கு ஒரு கேட் கொடுத்து அதுக்கான லாக் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு. அடுத்தது இது பாருங்கள், உங்களுக்கு ஜென்ரேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு ஜென்ரேட்டர் காமன் ஏரியாவுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஜென்ரேட்டர் காமன் ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கே 2 ஃபேனு 2 டியூப் லைட்ஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 3 ஃபேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு ஜென்ரேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd ஃப்ளோரில் இருக்க ஒரு 3 BHKங்க. அதுக்கான ப்ரொவிஷன் நீங்கள் எம்டியாக இருக்குது. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வீட்டில் ஒரு யூனிட் தாங்க இப்போ அவைலபிள் இருக்குது, ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்கச்சக்க கம்யூனிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள், கீழே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்கும் அதுக்குமே டைல் நல்லாவே போட்டிருக்காங்க. உங்களுக்கு 10 ஃபீட் வரைக்குமே டைல் போட்டிருக்காங்க. இந்தியன் கொடுத்துருக்காங்க. வித் டேப் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. ப்ளஸ் இதுக்கு எல்லா வாட்டரும் இங்கே வரா மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போர் பக்கத்துலேயே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது. அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது பாருங்கள், EV சார்ஜிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ப்ளஸ் சிசிடிவி கவரேஜ் பாருங்கள். சிசிடிவி கவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா, எல்லா பக்கமும் சிசிடிவி கொடுத்துருக்காரு. எங்கே திரும்பினாலுமே சிசிடிவி இருக்குது உங்களுக்கு. இந்த வீட்டில் நீங்கள் பிக் பாஸ் மாதிரி உங்களுக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி எக்கச்சக்க சிசிடிவி கொடுத்துருக்காரு இதில் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எர்த் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, லிஃப்ட்டுக்கான எர்த் ப்ரொவிஷன். அண்ட் அதுக்குமே ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனுங்க. என்னென்னா உங்களுக்கு ஆஸ் பர் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுடைய எர்த்துக்கு வந்து ஒரு வாட்டர் சப்ளை கொஞ்சமாக தேவைப்படும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கும் உங்களுக்கு அந்த ஃப்ளோ ட்ராப் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு 7 to 8 ஃப்ளோ ட்ராப் வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. கார் பார்க்கிங்கோட பெயிண்டிங் ஒர்க் இது மட்டும் தான் பெண்டிங்கு. ஏன்னா மொத்த வீட்டையும் முடிச்சுட்டு தான் கீழே கார் பார்க்கிங் வருவாங்க. அதுவுமே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு 3 ஃபேஸ் EB லைன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு சம்புங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு சம்போடைய ப்ரொவிஷனு. இது வந்து பாலார் வருது. ஸோ மெட்ரோ வாட்டரில் பாலார் கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷன் இது உங்களுக்கு. உள்ள அதோடைய வால்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டில் பாலார் தண்ணி வந்துட்டுருக்கு உங்களுக்கு. சம்போட ப்ரொவிஷனும் இருக்குது, போர் ப்ரொவிஷனும் இருக்குது இதில் உங்களுக்கு. அண்ட் இது வாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் இன்னும் கனெக்ட் பண்ணி கொடுக்கல. ட்ரைனேஜ் சிஸ்டம்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காரு. பயோசெப்டிக் டேங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காருங்க. நீங்கள் இதில் ட்ரைனேஜ் வரலனாலுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பயோசெப்டிக் டேங்க் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான அவுட்லெட்டையும் 2 வெளியே கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வாட்டர் இருக்குல்ல, வாட்டருடைய லெவலை டேஸ்ட் மாறாமல் அதே டேஸ்ட்டில் ஒரு பியூரிஃபிகேஷன் ஸ்டேஜாக 3Mல இது ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இது வந்து ஒரு சாஃப்ட்னர், ரொம்ப தண்ணி நல்லா இல்லைன்ற பேஸ்க்காக கிடையாது. இந்த சாஃப்ட்னர் யூஸ் பண்ணால் எல்லாமே பர்ஃபெக்டான ரேஷியோவில் கரெக்டாக வருன்றதுக்காக இது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்டர் சைட்லேருந்து. அண்ட் இது பாருங்களேன், ஜென்ரேட்டருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஷீட் கவர் பண்ணியிருக்காரு. இப்போ இது இன்ஸ்டால் பண்ணி இதுக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பில்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா சூப்பர் ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்காரு வீட்டை. வாங்க அடுத்த ஃபீச்சர் பார்த்துலாமா. என்ட்ராக போகிறோம் வீட்டுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபேஸ் ஐடி இருக்குது, கார்டு ஆக்ஷன் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, எந்த ஃப்ளோர் போகணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்தே உங்களுக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயோமெட்ரிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு உள்ளே போய்ட்றேன். ஸோ பாருங்கள், எல்லாருமே வந்துட்டாங்க. ஒன்லி 1 யூனிட் இஸ் அவைலபிள். ஸோ ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. வீடை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்பேஷியஸான ஒரு 3 BHK, அதுவும் ப்ரீமியமான 3 BHK மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடை போய் பார்த்துலாம். ஸோ டோரை திறந்து உள்ளே வந்தோடனே பாருங்கள், இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் போட்டிருக்காங்க. கிரானைட்லேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக டிசைனாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு சிசிடிவி ப்ரொவிஷன்ஸ்க்கான டிவிஆர் பாக்ஸ் அண்ட் செட்டப்க்கு ஒரு மானிட்டர்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பில்டர்ஸ் ஒன்லி டிவிஆர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு ஃபுல் சிஸ்டமோடையே கொடுத்துருக்காரு. ப்ளஸ் விண்டோஸ்க்கு கிரானைட் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இது கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு நல்ல சஜஷனுங்க எனக்கு சொல்ல போகும்போது. ஏன்னா இது நீங்கள் க்ளீனிங் வைஸும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கார்னர்ஸ் வந்து ஃபினிஷிங்காகவே இருக்கும், உங்களுக்கு உடையவே உடையாது. என்னதான் நம்ம முன்னாடி போகும்போது உடஞ்சிரும். ஸோ லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு சுற்றியும் கிரானைட் போட்டிருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் தீமில் பெஸ்ட்டாக இருக்குது. லிஃப்ட்டும் பாருங்கள் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. யூனிவர்சல் எலிவேட்டர்ஸ். ஸோ வாங்க நம்ம 3rd ஃப்ளோரில் போய் வீடை பார்த்துடலாம். இந்த லிஃப்ட்டு உங்களுக்கு டெரஸ் வரைக்குமே போவோம். வாங்க போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம 3rd ஃப்ளோர் வீடை பார்த்துடலாம், அதுக்கடுத்து டெரஸை பார்த்துலாம். ஸோ இது நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு 3 BHKங்க. மெயின் டோர் பாருங்களேன், நல்லா வார்னிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குது. சிம்பிள் டிசைன் பட் லக்ஸரியாகவே இருக்குது. ப்ரீமியமான ஒரு டோர் இது. உங்களுக்கு ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுங்க. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 24.6 by 11 feet கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடு இன்னும் இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணல. ஸோ உங்களுடைய விஷ் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னலாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அண்ட் இது பாருங்கள், இங்கே உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்னர் சோஃபா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு பூஜா ரூம், மெயினாக எல்லாருமே விரும்புகிற மாதிரி இங்கே ஒரு பூஜா யூனிட்டு தனியாக ஒரு ரூமாகவே கொடுத்துட்டாங்க. பூஜா ரூம், இதுக்கான ப்ரொவிஷன், இங்கே ஒரு ஸ்லாப், அதுக்கான டைல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வாங்க நம்ம கிச்சன் பார்க்க போயிடலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ் உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியமாகவே இருக்குங்க. 12 by 10 feet கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. உங்களுக்கு எல் டைப்பில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லென்த்துக்கு உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் கீழே சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே சிலிண்டர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இல்லை. ஸோ இது இன்டீரியர் வுட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே யூட்டிலைஸ் பண்ணலாம். மெயின் இந்த மாதிரி இருக்கும்போது பாக்ஸஸ் இங்கே வைக்கும்போது உங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஈஸி டு ஆக்சஸாக இருக்கும். இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஏரியாவும் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹை எண்ட்லேயே உங்களுக்கு ப்ரொவிஷன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கொடுத்துருக்காங்க வித் கபோர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே கிரானைட்டே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு சிங்க் இருக்குது. ப்ளஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சாக்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மிக்ஸி கிரைண்டர் இருக்காங்க சாக்கெட்டு. இது உங்களுக்கு கேஸோடைய பைப்லைன் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் உங்களுக்கு சிலிண்டர் ப்ரொவிஷன் காமிச்சிருந்தேன்ல, ஸோ அதோடைய பைப்லைன் இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சேஃப்டி மெஷர்ஸில் கேஸ் வந்து எல்லாமே வந்து அவுட்டோரில் தான் வைக்கணும். இன்டோரில் இப்போ நம்ம மோஸ்ட்டாக நம்ம சைடில் எல்லாமே இப்படி தான் வச்சுட்ருக்கோம். பட் இதுதான் சஜஷபிள். உங்களுக்கு கீழே சிலிண்டர் வச்சுட்டு அதுக்கான கேஸ் பைப்பில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்டு இது ஒரு ஆப்ஷனு. கன்சப்ஷன் ஆஃப் சிலிண்டர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்ற மாதிரி நான் எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம். பட் அது 100% கிடையாது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூம்னா இதாங்க மாஸ்டர் பெட்ரூமு. 13 by 13 இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமு. அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கலை. விண்டோஸ் பாருங்கள். விண்டோஸ்க்கு இந்த ஏரியாவில் கிரானைட் போட்டிருக்காங்க. இது வந்து 9 inch வால் தான். ப்ளஸ் எலிவேஷனுக்காக எலிவேட் பண்ணதுனால கிரில்ஸ் அண்ட் விண்டோஸும் உங்களுக்கு அவுட்டரில் புஷ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவே நீங்கள் லைக் எதனா திங்ஸ் வைக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 2 விண்டோவுமே அதே மாதிரியே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே 3 track கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரில்ஸோட வித் நெட்லான்ஸோடய கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. 2 விண்டோ இருக்கும்போது வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விண்டோ பாருங்களேன், அரௌண்ட் 4 feetக்கு மேலேயே இருக்குது. அரௌண்ட் 5 feet கிட்ட இருக்குங்க இந்த விண்டோவோட சைஸு. ஒரு 5 feetக்கு ஒரு விண்டோ. ஏசி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லேஃப்ட் எல்லாமே இருக்குது. அவங்க பாத்ரூம் பார்த்துடலாம். பாத்ரூமோட டோர்ஸுமே நல்லாவே இருக்குது. சிலிண்டர் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் மிக்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு வால் மவுண்டட் சீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இது இங்கே தான் இருக்குது. ஒன்று இன்ஸ்டால் மட்டும் பண்ண வேண்டியது. இது மட்டும் தான் இந்த வீட்டில் ஒர்க் இருக்குது. ஸோ அடுத்ததாக சோப் வைக்கிற ப்ரொவிஷன்ஸு, இங்கே அதுக்கான கிரானைட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்குது. ஷவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
இது ஸ்விட்ச் சாக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க அடுத்ததான் நம்ம செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 BHK 3 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்பார்ட்மெண்ட்டு. வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இங்கே ஒரு உள்ளே என்ட்ரானோடனே இங்கேயே உங்களுக்கு டோர் வந்துடும். டோர் எந்த உடனே இங்கே உங்களுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது, அட்டாச்சு டாய்லெட்டு. சேம் அதே ஆஸ் இட் இஸ், இன்னும் வால் மவுண்டட் தான், எல்லாமே வெஸ்டர்ன் தான். உங்களுக்கு இந்தியன்னா அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் ஒரு இந்தியன் கொடுக்குறாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 11x11. லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. திங்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ ஆஸ் இட் இஸ். இந்த விண்டோ பாருங்களேன், அரௌண்ட் 6 to 7 feet இருக்குங்க. 4 feet ப்ளஸ் அரௌண்ட் 6 to 7 feet இருக்குது. அண்ட் இங்கேருந்து செட் பேக்கும் உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் செட் பேக் இருக்குது, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயும் செட் பேக் இருக்கிறதுனால வென்டிலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கடுத்து அவங்களுடைய டெரஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வென்டிலேஷன் உங்களுக்கு. பாருங்களேன், ஹாலில் இந்த ஏரியா இங்கே உங்களுக்கு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் லிவிங் கம் டைனிங். ஸோ அங்கே லிவிங் நீங்கள் அங்கே சோஃபா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இங்கே டைனிங் ஏரியா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கான வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், வாஷ் பேஷனுக்காக டைல் ரூம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க. இது வந்து ரியர் சைடு அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஃப்ரண்ட் சைடு அப்பார்ட்மெண்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது ரியர் சைடு அப்பார்ட்மெண்ட் T2 ரெடி டு ஆக்குப்பையில் அவைலபிள் இருக்குது. 1385 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஒரு 3 BHK ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கிறது ரெடியாக இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்கனி. இந்த பால்கனியோட சைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 feet by 4.5 கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி. அண்ட் இந்த பால்கனியில் பாருங்களேன், எல்லாம் வந்து இந்த ஹேண்ட்ரெயில்ஸை ஒரு நல்ல இந்த ஹைட் தான் வைப்பாங்க. பட் பெஸ்ட் ஹைட் ஒரு 4.5 to 5 feet கிட்ட வச்சுருக்காங்க. 4.5 feet வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது. இங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு மாமரம் இருக்குது. இங்கேருந்து கீழே செட் பேக் காட்டுங்களேன். செட் பேக் பாருங்கள். ஸோ ப்ளசண்ட்டாகவே இருக்குங்க. நல்லா பின்னாடி ஒரு எக்கச்சக்க செட் பேக்ஸ் இருக்குது. ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். பின்னாடி வீடே கிடையாது, ஃபுல் ஓப்பனு. ஸோ செட் பேக் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்கும். இப்போயே பாருங்கள், நான் எடுக்கிறது மதியான டைம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், காத்தோட்டமாக இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டு 3 BHK 3 டாய்லெட் ஹவுஸ். ஸோ பாருங்களேன், அண்ட் இந்த டைல் நல்லாவே இருக்குது பாருங்களேன். க்ரீன் வித் ஐவரி தீமில் பெஸ்ட்டாக இருக்குது. சேம் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டிங்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் வால் மவுண்டட் சீட்டர்ஸ் மட்டும் இன்னும் சீட் ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அது ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சேம் இதுவுமே வந்து உங்களுக்கு 11/10.9 அரௌண்ட் 11/11 feet இருக்க ஒரு பெட்ரூம் தான். ஸோ இதுலேயும் 2 விண்டோஸ் இருக்குது. லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆங்கர் ஸ்விட்சஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆங்கர் ஸ்விட்சஸில் ரோமா மாடல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 phase EB லைன் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட். அண்ட் மெயினாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஷட் டவுனே ஆக போகிறது இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு கரண்ட்டு போனாலும் ஜென்ரேட்டர் ஆன் ஆகிடும். ஜென்ரேட்டர் ஆன் ஆகுறது காமன் ஏரியாவில் இருக்க லிஃப்ட் அண்ட் ஸ்டேர்கேஸ் அது எல்லாத்துக்குமே வந்து சப்ளைஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் 3rd floor வாங்கினாலும் கரண்ட் போனால் எப்படி மேலே வருதுன்ற ஆப்ஷன் இல்லை, ஜென்ரேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஹாலில் மொத்தமாக ஒரு இந்த வீட்டில் இருக்கிற ஒரு 4 ஃபேன்னா 4 ரூம் இருக்குன்னா 4 ரூமோட ஃபேன் அண்ட் லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரேட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வாங்கலாம். ஸோ இது அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் கீழே இருக்குல்ல, ஸோ அதோடைய மானிட்டைசேஷனு. ஸோ நீங்கள் இங்கிறதே விஷுவல் பார்த்துடலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் நீங்கள் வராங்க. ஸோ பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, பெயிண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கேருந்தே நீங்கள் வேணும்னா டோர்ஸ் அன்லாக் பண்ணிக்கலாம். டோர்ஸ் அன்லாக் ஆகிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் இங்கேருந்து பேசிக்கலாம், யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் இது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அன்லாக் பண்ணுறது வேணால் நீங்கள் என் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் சிசிடிவி ஆட் பண்ணலாம். இன்னும் சிசிடிவி ஆட் பண்ணல, அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. கால் டு ஆக்ஷன் இன்டர்காமில் நீங்கள் யார் என்னன்றதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு 1385 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட் 3 BHK 3 டாய்லெட் வித் பால்கனியோடு இருக்குது. ஸோ ஸ்பேஷியஸான ரூம்ஸ் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,17 lakhs வித் ஆல் இன்க்ளூசிவ் சார்ஜஸ்ங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், GST, கார் பார்க்கிங்ன்ற எல்லா சார்ஜஸுமே ஆட் ஆன் ஆகி 1,17 lakhsலேயே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பம்மல் கிருஷ்ணா நகர், அதுவும் 3rd cross ஸ்ட்ரீட்டில் ஆன் ரோட்லேருந்து 4வது பில்டிங் உங்களுக்கு. ஸோ பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. 1,17 lakhs வித் ஆல் இன்க்ளூசிவ்ங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க. வாங்க உங்களுக்கு டெரஸையும் காமிச்சிடுறேன். மெயின் ரோட்லேருந்து நியர்பைங்க. உங்களுக்கு ஏர்போர்ட்டும் நியர்பைலேயே தான் இருக்குது. பாருங்களேன், உங்களுக்கு லைம் ஸ்டோன் போட்டிருக்காங்க. லைம் ஸ்டோனில் உங்களுக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு கீழே ஹீட் ரிடக்ஷனும் இருக்காது. ப்ளஸ் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பைப் லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் வால்ஸ் கொடுத்துருக்காங்க. பைப்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பைப்ஸ், உங்களுக்கு திக்னஸ் ஆஃப் த பைப்பும் ப்ளஸ் UPVC பைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்து லாங் லாஸ்ட் வரும் இந்த பைப்ஸ். ஸோ இது ஒரு சஜஷன்.
உங்களுக்கு மேலே வாட்டர் டேங்க்கும் 2 டேங்காக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வால்ஸும் தனித்தனியாகவே செப்பரேட் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்டும் மேலே இருக்குது, லிஃப்ட்டு டெரஸ் வரைக்கும் இருக்குங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே. நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் டெரஸ்க்கு வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த வீட்லேயே பால்கனிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்களேன், டெரஸ் ஏரியாவில் இங்கேயுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமாக கிரானைட் போட்டு, இங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குனாலும் இதுக்குமே கிரானைட் போட்டு ஃபுல்லாகவே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை.